கிரிட்டிசிசம். இன்னைக்கு நெறைய பேர் சஃபர் ஆகக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா கிரிட்டிசிசம். யாராவது நம்மள பத்தி ஏதாவது சொல்லுவாங்க, ஒப்பீனியன் சொல்லுவாங்க, கருத்து சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டு, கேட்டு அவங்க என்ன சொல்லிருவாங்களோ, இவங்க என்ன சொல்லிருவாங்களோ, இவங்க இப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி யோசிச்சு, யோசிச்சு தான் இந்த கிரிட்டிசிசத்தால இன்னைக்கு நெறைய பேரு நிம்மதி இல்லாம இருக்கிறோம். உதாரணத்துக்கு ஒரு குட்டி கதை சொல்றேன். ஒரு முறை ஒரு அப்பாவும், பையனும் அவங்களுடைய கழுதைய கூப்பிட்டுக்கிட்டு அவங்க வயலுக்கு போறாங்க. இப்படி போகும்பொழுது அத பார்க்குற ஒரு சில பேரு, கழுதை சும்மா தானே போகுது. யாராவது கழுதை மேல உட்காந்துட்டு போலாம்ல. அப்பாவும், பையனும் இப்படி அறிவே இல்லாம இருக்காங்களே அப்படின்னு சொன்னாங்களாம். இத கேட்டதும் அந்த அப்பா, அந்த பையன கழுதை மேல உட்கார வச்சு இவர் நடந்து போறாரு. இத பார்க்குற ஒரு சில பேரு, பெரிய மனுஷன நடக்க வச்சுட்டு சின்ன பையன் கழுதை மேல உட்காந்துட்டு வரான் பாரு அப்படின்னு குறை சொன்னாங்களாம். இத கேட்டதும் அந்த அப்பா, சரி நான் கழுதை மேல உட்காந்துட்டு வரேன்ப்பான்னு சொல்லி அவரு கழுதை மேல உட்காந்துக்கிட்டு பையன நடத்தி கூப்பிட்டு போறாரு. இத பார்க்குற ஒரு சில பேரு, சின்ன பையன நடக்க வச்சுட்டு இவரு கழுதை மேல உட்காந்துட்டு வரான் பாரு அப்படின்னு சொல்லி குறை சொன்னாங்களாம். இத கேட்ட அவங்க அப்பா, சரி நீயும் கழுதை மேல வாப்பான்னு சொல்லி 2 பேரும் கழுதை மேல போனாங்களாம். இத பார்த்த ஒரு சில பேரு, அந்த கழுதை பாவம் அப்பாவும் பையனும் எப்படி அந்த கழுதைய கொடுமைப்படுத்துறாங்க பாருன்னு சொன்னாங்களாம். ஆம் அன்புக்குரியவர்களே, இதுதான் கிரிட்டிசிசம். நம்ம என்ன பண்ணாலும் அதில் குறை சொல்வதற்கு யாராவது இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. இன்னைக்கு கடவுளிடம் வேண்டுகிற நாம, கடவுள்ட்ட கடவுளே யார் என்ன சொன்னாலும் தளராத உள்ளத்தை குடுங்க. உம்முடைய சித்தத்திற்கு மட்டுமே செவி குடுக்கிற ஒரு உள்ளத்த குடுங்கன்னு கடவுள்ட்ட வேண்டுவோம். ஏன்னா, பல நேரங்கள்ல நமக்கு வெளியில இருக்கிற பிரச்சனைகள விட, இது போல அடுத்தவங்க கிரிட்டிசைஸ் பண்றதால நம்முடைய சிந்தனைக்குள்ள வர பிரச்சனை தான் நம்முடைய வாழ்க்கையே அழிக்கிறது.